நேசம் மரணத்தை போல் வலிது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது. அதன் தடல் அக்கினி தடலும் அதன் ஜுவாலை கடும் ஜாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் ஆஸ்திகளையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அருமையான ஒரு வசனத்தை சொல்லுகிறான். உன்னத பாடல்களிலே இந்த வார்த்தைகள் நாம் ஒரு கணம் தியானிக்கும் போது, நேசம் அது அக்கினி ஜுவாலைக்கு ஒப்பிடத்தக்கதாய் இருக்கிறது. நேசம் வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. கொடிது, அவ்வளவுக்கு கொடுமை நேசத்துக்கு இருக்கிற கொடுமை. ஒருவன் நேசிக்க துவங்கினால், இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், லவ் மேட்டர்களில் அகப்பட்ட அநேகம் பிள்ளைகள் உண்மையாய் நேசிக்கிறதையும் பார்க்கிறோம், கபடாய் நேசிக்கிறதையும் பார்க்கிறோம். ஆனால் உண்மையாய் நேசிக்கிற 2 பேர் அது உண்மையான நேசமாக இருந்தால், அது ஜாதி மத மார்க்க வைராக்கியங்களை ஒன்றும் பாராமல் அக்கினி தடலை போல ஜொலிக்கிற அந்த நேசத்துக்காக தங்களுடைய ஜீவனை வெறுத்து நேசிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். குடும்பங்களில், தனியின ஜனங்களில், ஜாதி மதங்களில் தன்னை நேசத்தை வெறுக்கிற, தன்னை நேசத்தை பகைக்கிற யாரை குறித்தும் அவர்கள் அதை பயப்படாமல், கலங்காமல், கவலைப்படாமல் அவர்கள் அந்த நேசத்துக்காக ஒருவேளை தாங்கள் கொலை செய்யப்பட்டு விடுவோம் என்று கூட இருந்தாலும் அவர்கள் அதற்கு பயப்படாமல் முன்னோட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். நேசமானது பாதாளத்தை போல் கொடுமையானது. அது அக்கினி தழலை போல ஜொலிக்கிறது என்று சொல்லுகிறது. அக்கினி தழல் கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவையின் மரணத்துக்கு பிற்பாடு, கிறிஸ்து இயேசுவினுடைய ஊழியத்தின் பாதையில் முற்பட்டு போன அநேக பரிசுத்தவான்கள் அந்த நேச நிமித்தம், கிறிஸ்துவுக்கு மேலுள்ள நேச நிமித்தம் அதை தள்ளி சொல்ல முடியாமல், தள்ளி பேசுவதற்கு இடமில்லாமல் தங்களுக்கு மரணமே நேரிடுகிறதாக இருந்தாலும் மரணத்தை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மரித்தார். தேவ பிள்ளையே, அதே போல மகிமையான நேசம் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கடந்து வர நாம் முயற்சிப்போம். கபடமான சிநேகம் உண்டு, அது தங்களுடைய தாற்பயங்களை நிறைவேற்றுவதற்கு உபயோகப்படுத்திவிடும். ஆனால் உண்மையான சிநேகம் தன்னுடைய ஜீவனை வெறுக்கும், தனக்குள்ளதையெல்லாம் இழக்கும், தன்னை முழுதுமாய் ஒப்பு கொடுக்கும். கபடான சிநேகம் நம்மை ஏமாற்றிவிடும், வஞ்சிக்கும், நம்மை தவறுதலாய் பேசி நாம் நேசித்தவர்களே நம்மை பகைக்கும் வண்ணமாய் நடந்து கொள்வார்கள். இப்படி உள்ள நேசத்தை விட்டுவிட்டு உண்மையான நேசம் அது இயேசுவினிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இயேசுவின் மேல் உள்ள உண்மையான சிநேகம்தான் நம்முடைய ஜீவியத்தின் நிலவரமானது என்று எழுதியிருக்கிறது போல, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கல மேலான அன்பு இல்லை. முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தபடியே அவர் அன்பு வைத்தார் என்று எழுதியிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, உன் ஜீவியத்தில் உண்மையான சிநேகம் அது இயேசுவினிடத்தில் இருக்கிறது. இயேசுவண்டையில் வா, அவரை நீ நேசிக்க தொடங்கு. அது உண்மையான அக்னி ஜுவாலை போல, பாதாளத்தை போல கொடிதாக இருக்கிற, தழலாக இருக்கிற அந்த நேசத்துக்குள்ளே கடந்து வருவோம். கர்த்தருமே ஆசீர்வதிப்பார்.